அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேடிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். வாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, வாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க?
ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி நல்ல சந்தோஷமா இருங்க. ஆமென் ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் என்ன துக்கம் பாரம் என்ன கவலை இருந்தாலும் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து அவரை பாடி துதிக்கும் போது சந்தோஷத்தினால் அவரை நிரப்புகிறார். ஆமென். இந்த உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நம்ம இருதயத்தில் தருகிறார். அந்த நாளில் கூட இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். இந்த வருடம் தொடக்கத்திலிருந்து இப்போதான் இந்த வருடம் தொடங்கினது போல இருந்தது. அதுக்குள்ள 10 மாதங்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அடுத்து 11வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறோம். நாட்கள் மிக மிக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டோடைய கிருபை அவ்வளவா நம்மளை தாங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியப்பா, இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீங்கப்பா, உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். இனிமேலும் என்னை நடத்துவதற்கு நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் இயேசு தான் என்னை நடத்தி வந்தார்னு சொல்ல முடியும்? ஆமென். நான் அல்ல, என் பலன் அல்ல, என் தாளந்தல்ல, என் திறமை இல்லை, கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஆமென். நம்ம நிற்பது நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இந்த காலை தோறும் ஆண்டுடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறதா. இந்த நாளில் கூட நமக்கு புதிய கிருபையை கொடுத்து புதிய பலனை கொடுத்து நம்மளை ஓட பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். சேர்ந்து பாடி துதிக்கலாம். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றியேயா. கண்மணி போல் என்னை காத்து
என்னை பாதுகாக்கிற தெய்வமே, கோடி 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 நன்றி ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். சீக்கிரம் வருவேன். ஆமென். நம்மளை சியோன்ல சேர்த்துட ஆண்டோட வருகை மிக சமீபமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொடிய நாட்களுக்குள்ள நம்ம பிரவேசித்துட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்கு சபை என்ன பண்ணணும்? ஆயத்தமாக்கப்படணும். சபை யாரு? சபை யாரு? நம்ம தான் ஆண்டுடைய சபையா இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வருகைக்கு என்ன பண்ணணுமா? ஆயத்தமாக்கப்படணும். இந்த உலகத்தில் நிறைய பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அப்பா வரும்போது அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு போகத்தக்கதான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நான் எதிர்கொண்டு போகணும். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. சீக்கிரம் வருவேன் நீங்க சொல்லிருக்கிறீங்க. ஆமென். என்னை சியோனில் சேர்த்திட சீக்கிரமாக வாருங்கப்பான்னு சொல்லி மீண்டும் உற்சாகம் ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடலாம். சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சியோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. என்னை சியோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் வாஞ்சையோட இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர். கோடி நன்றி. அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர். கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர். கோடி நன்றி ஐயா. என்னை அதிசயமாய் அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர். கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, ஆமென். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே என் நாட்கள் என் நாட்கள் முடியும் எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல வரை, சொல்ல விரும்புறீங்கப்பா? என் ஜீவன் அவரே பிரியும் போல வரை, ஒவ்வொரு நாளும் சுவாசம் என் ஒழியும் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரந்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி thank you Jesus. எல்லாரும் ஒரு மனதாய அப்பா ஜீவனுள்ள மட்டும் நான் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லிக் கொண்டே இருப்பேன். thank you Jesus. ஆமென். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த நாவு உதடுகளே எதுக்காகனா அவரை துதிப்பதற்காக தான். ஒவ்வொரு நாளும் நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம், நிறைய பேர்கிட்ட நம்ம சம்பாஷிக்கிறோம், நிறைய காரியங்களை பேசுகிறோம். ஆலயத்துக்குள்ளே வரும்போது நிறைய நேரத்தில் ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்க
முடியறதில்லை. இங்கே வரும்போது தான் பிசாசு என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு சிந்தனைகளை கொடுத்து அப்படியே சோர்வாக உட்கார வச்சிருவான். ஆனால் என் நாட்கள் முடியும் வரை நான் துதித்து கொண்டே இருப்பேன். தாவீது ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லி விரும்பினார். அதே போல எக்காலமும் உங்களை நான் ஸ்தோத்தரிப்பேன்பா, எல்லா நேரமும் உங்களை துதித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி துதிக்கலாம். ஆண்டுடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்கும்போது எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்காம நம்மளை பாதுகாக்கிற தெய்வம், நேசரின் ரத்தம் என் மேலே, ஒரு நாளும் பிசாசு என்னை நெருங்கவே முடியாது. ஆமென், ஆமென். விசுவாசத்தோட சேர்ந்து பாடி துதிக்கலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்
இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் எந்த பொல்லாங்கனுமே அணுகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும் பொழுது அவர் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். விசுவாசத்தோடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோமா? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். அவர் யெகோவா நிஸ்ஸி, செய்யக்கூடியாய் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். துன்பம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் தேவன் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேச பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேச பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். பிசாசின் கிரியைகளை காலின் கீழே நசுக்கி போட்டு விட்டார். சாத்தானின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, எனக்கு எப்பொழுதும் ஜெயம், எனக்கு எப்பொழுதும் வெற்றி. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு மகன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற ஒரு மகள். எனக்கு தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் ஜெயத்தை மாத்திரமே தருகிறவராக இருக்கிறார். சாத்தானின் அதிகாரங்களை சிலுவையிலே அவர் காலின் கீழே மிதித்து விட்டார். சாத்தானுக்கு நம்மேல் எந்த அதிகாரமும் இல்லை. சாத்தானுக்கு இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது பிசாசின் கிரியைகள் எல்லாம் மாறுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன். அவர் எனக்கு ஜெயத்தை தருகிறார். அவர் எல்லா தோல்விகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். என் பாவங்கள் நீக்கிவிட்டார், என் சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், 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 நான் சுகமானேன், சுகமானேன். மறுபடியும் சொல்ல, சுகமானேன், 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 நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எனக்கு வெற்றி மாத்திரமே உண்டு. தேவன் எனக்கு ஜெயத்தை தருகிறார்.
கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்பா, எங்களுக்கு ஜெயத்தை நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தோம், நன்றி செலுத்தோம். ஹல்லேலூயா. அவர் நம் முன்பதாக சென்று எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா லகா தலபோ ஷந்தரமனக தரபோ. அவர் நம்மை கைவிடாதவராய், நம்மை விட்டு விலகாதவராய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழும் பொழுது நமக்கு அவர் ஜெயத்தை தருகிறார். இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் மறைந்திருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த பொழுதிலோ அது நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மனுஷீக கிரியைகள், பிசாசின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரபா லகா தனப ஷந்தரமல மகதரபா ரிபா லகா தலப ஷந்தரமல மகதரபோ. நம்மை தேடி வந்தாரே, நம்மை தெரிந்தெடுத்தாரே, அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை தேடி வந்தீரே, எங்களை தெரிந்தெடுத்தீரே அப்பா. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்படே, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களை எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராம ஷந்தரமல மகதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே. சாத்தான் கையிலும் மனுஷ கை விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே. அவர் நம்மை விட்டு கொடுக்கல, அவர் நம்மை கைவிடல. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி இருக்கிறார். பிசாசின் கையிலும் மனிதர்களின் கையிலும் நம்மை ஆக்கணை தீர்க்கிறதற்காக அவர் விட்டு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து விட்டார். இனி நாம் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் அந்த ஆக்கணை தீர்ப்புக்குள்ளாய் செல்ல வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்க எங்களை விட்டு கொடுக்கல. ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிடலப்பா. நீங்க எங்களை விட்டு விலகல டாடி. விட்டு கொடுக்கல. சாத்தான் கையிலும் மனுஷ கை விட்டு கொடுக்கல. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. சொல்லுமா? விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. அப்பா, நீங்க எங்களை விட்டு கொடுக்கல. ஆண்டவரே, அவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாதவராய், எங்களை விட்டு விலகாதவராய் எங்களை நடத்தி வந்தீரே. அந்த தேவாதி தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பா விட்டு கொடுக்கலை. கல்லறியும் மனிதர்
விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை ஆட்சி தேற்றி அரவணைத்தீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. உணர்ந்து ஆண்டவரே, பாவம் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அவர் நிதானிக்காம நமக்கு மன்னிப்பு என்ற பெரிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். மன்னிக்கக்கூடிய கிருபையை நமக்கு மன்னிப்பை அவர் தந்திருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். பாவத்தினால நிறைந்திருந்த நம்மை ஆக்கினை தீர்த்து கொள்ளாமல் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை தந்திருக்கிறாரே. இந்த வேளையில் அந்த தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு கொடுக்கல ஆண்டவரே, எங்களை ஆக்கினை தீர்க்கல ஆண்டவரே, அந்த நரகத்திற்கு எங்களை தள்ளில ஆண்டவரே, எங்க மீது மனதுறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய தயவு பெரியது அப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது டாடி, உம்முடைய கிருபை பெரியது. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவ நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சொல்லுமா, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே. சாத்தான் அவருடைய தயவு நம்மை சேதமின்றி பாதுகாக்கிறது. அவருடைய தயவு சிறந்ததாய், அந்த தயவு பெரியதாய், அவர் உண்மை உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கிறாரே. கலங்கி போயிருக்கும் பொழுது நம்முடைய அவிசுவாசத்தை பார்த்து அவர் விலகி போகாமல் அவர் நமக்காய் மனதிறங்குகிற தேவனாக இருக்கிறார். விட்டு கொடுக்கலே, விட்டு கொடுக்கலே. சாத்தான் கையிலும் விட்டு கொடுக்கலே. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என்னை
சுமந்தீங்க. விட்டு கொடு, எங்களை நீங்க விட்டு கொடுக்கல டாடி. எங்களை நீங்க கைவிடலப்பா. அவர் நம்மை கைவிடால, அவர் நம்மை விட்டு விலகல. இந்த வேளையில் அவரை பார்த்து, ஆண்டவரே நீ எங்க கூட வாங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களை விட்டு கொடுக்காமல் மட்டுமாய் நடத்தினீரே அப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை போதுமானவர், நீர் எத்தனை அன்புள்ளவர் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. அப்பா சாத்தானின் கிரியைகளை எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சாத்தானுடைய கரங்களில் எங்களை நீங்க விட்டு கொடுக்கலாம் ஆண்டவரே. கல்லறியும் மனிதர்கள் முன்பு நீங்க எங்களை விட்டு கொடுக்கலாப்பா. அவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை. அவரை பார்த்து கடைசியாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீங்க விட்டு கொடுக்கல ஆண்டவரே, எங்களை நீங்க கைவிடலப்பா. அப்பா நாங்க பாவம் செய்த பொழுதிலும் நீர் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு பண்ணாம எங்களுக்காய் மனம் இறங்குனீங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு காண்பி தரலினீங்க ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பி தரலிங்க ஆண்டவரே. உம்முடைய தயவை எங்களுக்கு காண்பி தரலினீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால நாங்க நிலைன்னு இருக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கத்தினால நாங்க நிலைன்னு இருக்கிறோம் தகப்படே. எங்களை விட்டு கொடுக்கலை ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலை. கரங்களை தட்டி கதறி ஸ்தோத்திரி. ஆண்டவரே நீர் எங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவரே எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பை ஒரடியாய் வரவிடாமல் உம்முடைய காயத்து நிமித்தமாய் உம்முடைய இரத்தத்து நிமித்தமாய் எங்களுக்கு ஒரு விசையா இரக்கம் பாராட்டி இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்க கைவிடலப்பா. எங்களை கைவிடாததற்காய் நன்றி. எங்களை விட்டு நீங்க விலகாததற்காய் நன்றி. ஒவ்வொரு நாள் எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி. உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் புதியதாய் எங்களுக்கு நீர் தருகிறதற்காய் நன்றி. எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்ததற்காய் பாதுகாத்ததற்காய் நன்றி அப்பா. சாத்தான் மேலே அதிகாரத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காய் நன்றி. சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய அரவணைப்பிற்காய் நன்றி அப்பா. நீர் எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி டாடி, நன்றி அப்பா, நன்றி தகப்படே, நன்றி ஏசப்பா. எங்களை நீர் கைவிடாததற்காய் நன்றி தகப்படே. ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு புறக்கணித்த மனிதனும் புறக்கணிக்காத தேவனும். புறக்கணித்த அல்லது புறக்கணித்தவர் தான் அது. புறக்கணித்த மனிதனும் புறக்கணிக்காத தேவனும். பொதுவாக மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. ஏழைகள் அல்லது கொஞ்சம் அங்கவீன குறைவுள்ளவர்கள், வசதி இல்லாதவர்கள், சரியான ஒரு படிப்பு இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவங்களை என்ன செய்யுதுன்னா உலகம் என்ன செய்யுது, புறக்கணிக்குது. ஆனால் தேவன் யாரையுமே என்ன செய்கிறதில்ல, புறக்கணிக்கிறதில்ல. ஏன்னா எல்லாருமே அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்காகவும் தான் அவர் என்ன செஞ்சார், சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். இதை நாம் புரிந்து கொள்ளணும். நான் ஒரு ஏழை, நான் சரியாக என்ன செய்யலை, படிக்கலை, எனக்கு சில அங்கவீன குறைவுகள் இருக்குது, இப்படிலாம் நாம் சொல்லி நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் ஒருவேளை மனிதர்கள் புறக்கணித்தாலும் தேவன் என்ன செய்கிறதில்ல, புறக்கணிக்கிறதே இல்லை. இன்றைக்கி வேதத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, புறக்கணித்திருக்காங்க. ஆனால் தேவன் அவங்கள என்ன செய்யலை, புறக்கணிக்கலை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:3-6. ஆதியாகமம் 16:3-6. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய்
எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட இந்த அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஹெட்டிங் தான் நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். அதை தான் திரும்ப திரும்ப வேறு என்ன நம்ம கொடுக்க முடியும் புதுசாக? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாராளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அந்த கால வழக்கப்படி அவள் என்ன செய்தாள் என்றால், தன்னுடைய வேலைக்காரியை மனைவியாக அல்லது மறுமனையாட்டியாக ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாள்? அவள் கொடுத்தாள். உடனே அவள் கர்ப்பவதியாகவும் ஆயிற்றாள். கர்ப்பவதியான உடனே தன்னுடைய நாச்சியாரை அல்லது எஜமாட்டியை அற்பமாக எண்ணுகிறாள் அல்லது புறக்கணிக்கிறாள். யார் தனக்கு பிரயோஜனமாக இருந்தாங்களோ, இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களையே எப்படி நினைக்கிறான்னா அற்பமாக எண்ணுகிறாள். இப்போ அந்த அற்பமாக எண்ணின உடனே இது யார்கிட்ட போகுது? ஆபிரகாம்கிட்ட போகுது. ஆபிரகாமு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு அடுத்த 6ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்த ஒரு குறைவு என்னன்னா, அவருக்கு பிரச்சனைகளை தீர்க்க தெரியாத ஒரு தேவ மனிதன். நல்ல மனுஷன், அவரை ரொம்பலாம் குறை சொல்ல முடியாது. நல்லா ஜெபிக்கிறவர், நல்ல உண்மை உள்ளவர், நன்மையான காரியங்களை நிறைய அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அவருக்குன்னு ஆண்டவர் நிறையா அதிகாரங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல மனுஷன்தான். ஆனால் ப்ராப்ளம்னு வந்துட்டுன்னா அதை சால்வ் பண்ண அவருக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தானே, சில சமயங்களில் நல்லா தான் இருப்போம், ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டோன்னா அதுக்கு ஒரு தீர்வு காண நமக்கு தெரியாது. என்ன பண்ணன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று செஞ்சு வச்சுருவோம். அதை மாதிரி தான் இந்த ஆபிரகாம். இப்போ ப்ராப்ளம்னு வருது. இப்போ தன்னுடைய மனைவி அந்த காரியத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன செய்யணும்? கொஞ்சம் நிதானித்து செயல்படணும். நம்ம அநேக தேவனுடைய பிள்ளைகள் ப்ராப்ளம் வந்த உடனே நிதானம் தவறிடுறோம். என்னத்தையாவது பேசிடுறோம், என்னத்தையாவது செஞ்சிடறோம், அது விபரீதமாக முடிஞ்சிருது. இப்போ பாருங்கள், அவர் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டாரு. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு, உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். இப்படி அவர் சொல்லக்கூடாது. இப்படி அவர் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவளுடைய மனைவி தான். இப்போ கிட்டத்தட்ட அவருடைய மறுமனையாட்டினாலும் யார்? மனைவி தான். இப்போ அவள் கன்சீவ் வேறு ஆயிட்டா, குழந்தை வேறு அவள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் சொல்லப்படலை, நான் சிந்தித்ததில். நம்பர் 1 என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, சாராளை சாந்தப்படுத்தியிருக்கணும். சாராளை கூப்பிட்டு, தனியாக கூப்பிட்டு, என் அன்பு மனைவியே இங்கே வா, நீ கொஞ்சம் ஆத்திரப்படாத, நீ கொஞ்சம் அவசரப்படாத, நீ வயசில் மூத்தவா, அவள் என்னதான் இருந்தாலும் வயசில் குறைந்தவள். அந்த வயசுக்கு ஏற்ற புத்தி அவளுக்கு என்ன செய்யும்? ஆகாருக்கு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உன்னைய என்ன செஞ்சிட்டா? அற்பமாக நினச்சிட்டா. இதை நீ பெருசாக என்ன செய்யாத, எடுத்துக்கிடாத. நான் உன் பக்கத்தில் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இன்னொரு வார்த்தை, நான் அவளோட என்ன செய்கிறேன்? பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, 2வதாக ஆகாரை கூப்பிட்டு என்ன செஞ்சுருக்கணும்? பேசியிருக்கணும். ஆகாரே, உனக்கு இது என்ன செய்யாது? ஆகாது, நீ இப்படி செஞ்சிருக்கக்கூடாது. அந்த அம்மா உங்கள் எஜமாட்டி பேசுனதுனால தான் நான் உன்னை சேர்த்துக்கிட்டேன். நானாக உன்னை சேர்த்துக்கிடலை, நானாக உன்னை விரும்பலை. உங்கள் அந்த எஜமாட்டி என்னுடைய சாராள், அவள் சொன்னதுனால அவளுடைய வார்த்தைக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணுமேன்னு சொல்லி உன்னை ஒரு மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டேன். உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் இல்லை, அவள் தான். இந்த சூழ்நிலையில் நீ அவளை அற்பமாக நினைக்கலாமா? நீ நினச்சது தப்பு தானே. நீ போய் சாராள்கிட்ட என்ன செய்ய? மன்னிப்பு கேளு அல்லது ஒப்புரவாகு அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லியிருக்கணும். அதையும் செய்யலை. அதுவும் இல்லாமல்
மூணாவது இன்னொரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி இருக்கணும். ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய மனைவியாகிய சாராளுக்கும் மறுமனையாட்டியாகிய ஆகாருக்கும் பிரச்சனை வந்துட்டு, நீர் பேசுகிற தேவன், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2 பேருமே எனக்கு வேணும். அப்படி தானே? அந்த சூழ்நிலை 2 பேருமே வேணுமா வேண்டாமா? 2 பேருமே வேணும். சாராளும் வேணும், இப்போ யாரும் வேணும், ஆகாரம் வேணும். ஆண்டவரே, நீர் தயவுசெய்து எனக்கு உதவி செய்யும். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. வேலைக்காரிய வீட்டுக்காரியாக மாற்றினது தப்பு தான் சொல்லியிருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நானும் அதில் ஆத்திரப்பட்டுட்டேன், நானும் அதில் அவசரப்பட்டுட்டேன். வேலைக்காரியை நான் வீட்டுக்காரியாக மாற்றிருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இதனால் எங்கள் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நான் தான். நான் ஆரம்பத்திலே அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்கணும், எதிர்த்து நிற்கணும். நான் அப்படி செய்யாமல் போயிட்டேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு வழிகாட்டும் ஆண்டவரே, இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் ஆண்டவரே அப்படின்னு தேவ சமூகத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? போயிருந்திருக்கணும். அதையும் செய்யலை. சாராளையும் சாந்தப்படுத்தலை, ஆகாரோடும் என்ன செய்யலை, தனியாக கூப்பிட்டு பேசலை. தேவனிடத்திலும் பேசி தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை கேட்டோம், அவர் என்ன செய்யலை. தானாகவே டக்குன்னு என்ன செய்கிறாரு, எந்த இடத்திலும் ஒரு முடிவு எடுக்கிற ஒரு மோசமான ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ மனைவி சொன்ன உடனேயும் டக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டாரு, சேர்த்துக்கிட்டாரு. மனைவி வேண்டான்னு சொன்னோன்னா உன் கையில் தானே இருக்காரு, என்ன வேணாலும் நீ பண்ணு, அப்படி சொல்ல முடியுமா? இப்போ அவள் கன்சீவ் ஆகிருக்கா, அவள் என்ன வேணாலும் பண்ணு, ஒருவேளை ஓடி போயிட்டா அவர் அதெல்லாம் சிந்திக்கணுமா வேண்டாமா? ஒரு பெரிய மனிதர் பல காரியங்களை சிந்திக்கணும், சிந்திச்சு தான் செயல்படணும். ஒரு குடும்ப தலைவன் எப்படி வேணாலும் நம்ம நடக்கக்கூடாது. நம்ம பாருங்கள், நம்ம ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் இவ்வளவு தான் நாம் இருக்கிறோம். இங்கே நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். அப்போது நம்ம டக்குன்னு முடிவு எடுக்காமல் நிதானத்தோடு செயல்பட்டு சரியான ஒரு முடிவை என்ன செய்யணும், எடுக்கணும். நம்ம ப்ராப்ளம் சால்வராக இருக்கணுமே ஒழிய ப்ராப்ளம் மேக்கராக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், இந்த ஆபிரகாம் விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா, ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு நடந்து கொண்டார். நீயே பார்த்துக்கோ. அவன் கணவன் என்ன சொல்வார், ஒரு நல்ல தீர்வு நமக்கு கொடுப்பாருன்னு பார்த்தா நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த பொறுப்பை தூக்கி யார் கையில் கொடுத்துட்டாரு? சாராள் கையில். அப்படி கொடுக்கக்கூடாது. ஒரு தலைவர்கள், வீட்டில் இருக்கிற தலைவங்க எல்லாமே நீயே பார்த்துக்கோ, நீயே சமையல் செய், ஓகே, அது சரிதான். அப்புறம் நீயே வீட்டு கூட்டம் என்ன செய், குடும்ப ஜபத்தை நீயே நடத்து. நான் எப்போமாவது வருவேன், மேக்சிமம் வரமாட்டேன், எனக்கு 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் நீ தான் வீட்டில் என்ன செய்யணும், பார்த்துக்கிடணும். இப்படியே சொல்லி எல்லா பொறுப்பையும் மனைவி கையில் கொடுத்துட்டு இந்த தலைவன் தலையாக இல்லாமல் வாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும். ஹல்லேலூயா, தலையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் மாடலாக இருக்க வேண்டியது யார்? தலை ஜெபிக்கிறதா இருக்கணும், தலை உபவாசிக்கிறவங்களாக இருக்கணும், தலை குடும்பத்தை நல்லா நடத்த தெரியணும், கர்த்தருடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களில் பிள்ளைகளை வழி நடத்த தெரியணும். இதெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு தலை. ஆனால் இப்போ என்னென்னா, தலை எல்லாத்தையும் யாரு கையில் கொடுத்துட்றாங்க? மனைவி கையில் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு என்னத்தையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் மாத்திரம் ஒன்றும் வேலை பார்க்கல, மனைவிமார்களும் இப்போ என்ன செய்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க. அதை விட பெரிய வேலை அவங்களுக்கு சமையல் வேலை நிறைய இருக்குது. சமையலை செய்யணும், பிள்ளைய கவனிக்கணும், வீட்டை பெருக்கணும். ஆனால் நம்ம அதில் பாதி செய்ய மாட்டோம், அது வேறு விஷயம். ஸ்தோத்திர. சமையலை மாத்திரம் என்னத்தையும் செஞ்சு போட்டுட்டு அப்படியே குப்பைகள் அப்படி கிடக்கும், பெருக்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், அப்படியே படுத்து கிடப்போம். ஏன் இது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமும் நம்மகிட்ட என்ன செய்யுது, இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இதில் கொஞ்சம் சைடில் போயிட்டு வரேன். இந்த லோத்து விஷயத்துலேயும் கூட நீங்கள் பாருங்கள், ப்ராப்ளம் சால்வ் பண்ணாரா, கரெக்டாக பண்ணாரா? இல்லை. அங்கே நீங்கள் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் என்ன செய்யுது, சண்டை வருது. இது இப்போ யார் அறிய ஆரம்பிக்கிறா? ஆபிரகாமுக்கு வருது. அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும், லோத்தை கூப்பிட்டு, அன்பு பிள்ளையே, இப்போ உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் தான் என்னது இப்போ பிரச்சனை. நீ என் கூட வந்துட்ட, இது வரைக்கும் என் கூட வந்துட்ட, ஒன்றை நான் இழக்க விரும்பலை. ஆகவே நான் என்னுடைய மேய்ப்பரை கண்டித்து வைக்கிறேன், நீ உன் மேய்ப்பரை கண்டித்து வை, பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஒரு பெரியவர். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, லோத்து விஷயத்தில் சொல்லிட்டாரு. சாராளுக்கும் இவளுக்கும் பிரச்சனை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதே பாயிண்ட்டு சொல்லிட முடியும். சாராளே, நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன்,
நான் வலது பக்கம் போனால் நீ இடது பக்கம் போ அப்படின்னு சாராளை பார்த்து சொல்ல முடியுமா? வீடுன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு வீடு என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, டேய் வீட்டை காலி பண்ணி போயிரு, இனிமே என் முகத்தில் என்ன செய்யாத, முழிக்காத, வீட்டை விட்டு போகிறியா இல்லையா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லிட்டாரு. எங்கேயுமே அவருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே தெரியல. நம்ம மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்தோத்திரம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே தெரியல. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆனாலும் சரி, இப்போ அந்த சகோதரன் விஷயத்தினாலும் சரி, அவரால் என்ன செய்ய முடியல, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. பஞ்சம் வருது. இதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே போகிறேன், வசனம் வேண்டாம்னு நினைக்கிறேன். பஞ்சம் வருது. கர்த்தர் எங்கே இவரை போக சொன்னார்? கானான் தேசத்துக்கு போக சொன்னார். கானான் தேசத்துக்கு போயாச்சு. கானான் தேசத்துக்கு போன உடனே இப்போ என்ன வருது? பஞ்சம் வருது. இப்போ என்ன செய்யணும்? அவர் தேவனை நோக்கி கூப்பிடணும். தேவன்கிட்ட பேசுகிறவர் தானே. ஆண்டவரே, நீ கானான் தேசத்துக்கு போக சொன்னீர். இப்போ நான் கானான் தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டேன்? வந்துட்டேன். இப்போ பயங்கர பஞ்சமாக இருக்குது. நான் என்ன பண்ணணும்னு கேட்கணுமா வேண்டாமா? இவரே முந்திரி கொட்டை மாதிரி நேராக எகிப்துக்கு போயிட்டார். எகிப்துக்கு போனால் அங்கே 1000 பிரச்சனை அவருக்கு. அதனால தான் இந்த ஆகார அம்மாவே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவசரம் கொடுக்க. எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யறது? ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே தெரியல, என்ன செய்யன்னு தெரியல. இன்றைக்கி அநேகர் அவருடைய குடும்ப தலைவராக இருக்கலாம், அல்லது குடும்ப தலைவியாக இருக்கலாம். அநேகருக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு தெரியாமல் தாங்க இஷ்டத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, கானானில் பிரச்சனையா, கானானில் பஞ்சமா, உடனே நம்ம எங்கே போயிடுவோம்? எகிப்துக்கு போயிடுவோம். எகிப்து நல்லா செழிப்பாக இருக்காங்க, நைல் நதி நல்லா ஓடுது, பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? போகிறார். நீங்கள் லைட்டாக தான் நான் தியானித்தேன், இன்னும் ரொம்ப உள்ளே போகலை. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் அவளுக்கு பிரச்சனையை தீர்க்கவே என்ன செய்யலை? தெரியல. நல்ல ஜெப வீரர் தான், மற்றவர்களுக்காக மன்றாடுகிறவர் தான், சகோதரர் குறித்த பாரம் வந்து சண்டைக்கெல்லாம் போனவர் தான், எப்போ பார்த்தாலும் பலி செலுத்தினவர் தான், தன்னுடைய மகனை கூட தேவனுக்காக அர்ப்பணித்தவர் தான். நிறைய நல்ல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் ப்ராப்ளம்னு வந்துட்டுனா அவருக்கு என்ன தெரியாது? சால்வ் பண்ண என்ன செய்யாது? தெரியாது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ ஆகார் என்ன செய்யப்படுகிறாள்? புறக்கணிக்கப்படுகிறாள். இப்போ கடினமாய் நடத்துகிறாளாம். பாருங்க 6ஆம் வசனத்தில், அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். ஹல்லேலூயா. ஓடி போயிட்டா. சரி, இதோட சாப்டர் முடிஞ்சிட்டா? இதோட சாப்டர் முடிஞ்சிட்டான்னு கேட்குறேன். இல்லை, அங்கே புறக்கணிக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். இங்கே 2 பேரும் சேர்ந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஆபிரகாம் மாத்திரமல்ல, சாராளும் சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க? புறக்கணிக்கிறாங்க. ஆனால் இவங்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் புறக்கணிக்காத ஒரு தேவன் இருக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். சரி, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டார். காண்கிறவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் காண்கிறாரு? ஓடி போகிற அல்லது புறக்கணிக்கப்பட்ட, இனி இவளுக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமை. ஏன்னா ஆபிரகாம் சேர்ந்து துரத்திட்டாங்கன்னா அப்புறம் உள்ளே எப்படி செய்ய முடியாது? வர முடியாது. இந்த மாதிரி சமயத்தில் தேவன் என்ன செய்கிறார்? காண்கிறவர் மாத்திரமல்ல, அவர் விசாரிக்கிறார். சாராயின் அடிமை பெண்ணாக ஆகாரே, எங்கே இருந்து வருகிறார், எங்கே போகிறார்? நம்மகிட்ட சில சமயம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளோ மாதிரி கரெக்டாக சொல்லுவோமா? சில சமயங்கள் என்ன சொல்லிடுவோம்? நான் எங்கே போனால் உமக்கு என்னையா? இவ்வளவு நாள் பிரச்சனையை பேசாமல் உட்காந்துக்கிட்டு, ஆபிரகாம் பேசும்போது உமக்கு கண்ணு தெரியல, சாராள் பேசும்போது உமக்கு கண்ணு தெரியல, இப்போ தான் உமக்கு கண்ணு தெரிஞ்சதாக்கும். உமக்கு இப்போ தான் கண்ணு தெரிஞ்சது என்ன? நான் வேதனைப்படும் போது, அவள் என்னை துரத்தும் போது அப்போல்லாம் உமக்கு கண்ணு தெரியல. இப்போ வந்து நின்றுக்கிட்டு என்ன கேட்குறீரு? எங்கே இருந்து வருகிறார், எங்கே போகிறார்? இதுக்கெல்லாம் பதில் நான் சொல்ல முடியாது. நம்ம சடக்குன்னு சொல்லியிருந்தார்னா பயன்ட்டு அவர் என்ன செஞ்சிருப்பார்? போயிருப்பார். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த அம்மா சரியாக பதில் என்ன செய்கிறாங்க? சரியான பதில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய சொல்லும்போது அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். பேசும்போதுமே நல்லா தான் அந்த அம்மா பேசுகிறாங்க. நாச்சியார்னா என்னது? எஜமாட்டி. அந்த சாரா பொம்பளை அப்படி சொல்லலை, அந்த மலட்டு பொம்பளை
அப்படிலாம் சொல்லலை, கிழவி அப்படிலாம் சொல்லலை, மரியாதையாக பேசுகிறா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான காரியங்கள். நாம் சில சமயம் பேசும்போது அப்படிலாம் இங்கே பேச மாட்டோம், இங்கே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிடும். வீட்டுக்கு போனோன்னா தானே தெரியும் நம்ம ஜாலகங்கள், வாய் சவுடால்கள், நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள், அதெல்லாம் எப்படி பயங்கரமாக என்ன செய்யும் இருக்கும். என்னெல்லாமோ நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். வீட்டில் தானே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம வீட்டில் பேசுகிறதையும் தேவன் கேட்குறாரு. அன்றைக்கி லைட்டாக ஒரு பாயிண்ட் வந்துல்ல, கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். நீங்கள் கூடாரங்களில் பேசுகிறதையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, நல்லதாக பேசுங்க. உங்கள் வீட்டில் இருக்கும்போது எப்படி பேசுங்க, நலமானவைகளை பேசுங்கள். அல்லது சில சமயம் நம்ம பொதுவானது பேச வேண்டியது வரும், நம்ம பேசவே மாட்டோம்னு சொல்லலை. ஆனால் யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி, வேதனைப்படுத்துகிற மாதிரி, அவர்கள் துக்கப்படுகிற மாதிரி, அவங்க மேலே அவ்வளவு பாவத்தையும் கொண்டு சுமத்துற மாதிரி அப்படி நம்ம பேசாமல் அழகாக அந்த அம்மா பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என் எஜமாட்டியாகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஹல்லேலூயா. அந்த அம்மா இவ்வளோ தூரம் செஞ்ச பிறகும் ஆகாருக்கு அந்த அம்மா மேலே என்ன இல்லை, கசப்பு இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கரெக்டாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, என் எஜமாட்டியாகிய சாராளை விட்டு என்ன செய்கிறேன், ஓடி போகிறேன் அப்படின்னு அழகாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவன் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் நீட்டாக சொல்கிறேன். அங்கலாய்ப்பை என்ன செஞ்சாராம், கேட்டாராம். அங்கலாய்ப்பை கேட்கிறவர், இந்த அம்மாவுடைய காரியங்களை காண்கிறவர், விசாரிக்கிறவர், ஆலோசனை தருகிறவர், வாக்கு கொடுக்கிறவர், எதிர்காலம் சொல்லுகிறவர். இதெல்லாம் இந்த 5 இதிலுமே 5 பாயிண்ட் வந்துடுது. என்னெல்லாம், காண்கிறவர், விசாரிக்கிறவர், ஆலோசனை தருகிறவர். என்ன ஆலோசனை கொடுத்தாரு, எம்மா நீ இங்கே இருந்தன்னா என்ன ஆயிரும், உன்னைய மிருகங்கள் பட்சித்து போயிடுறோம், நீயே கன்சீவான ஒரு மகள், உனக்கு காட்டில் எந்த பாதுகாப்பும் என்ன செய்யாது, இருக்காது. ஆகவே நீ எங்கே போயிரு, உன் ஆச்சியாரண்டைக்கே போய் அவள் கீழே என்ன செஞ்சிரு, அடங்கிரு. ரொம்ப என்ன செய்யாத, சிரிக்காத, ரொம்ப கேலி பண்ணாத. அவளுக்கும் அவர் அது அந்த டைமில் அவர் அதை சொல்லலை. அவளுக்கும் ஒரு குழந்தை நான் கொடுக்க போகிறேன், அதனால் ரொம்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காத, பெருமை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிலாம் அவர் சொல்லாமல் சில காரியங்களை மறைத்து சொல்ல வேண்டிய காரியங்களை மாத்திரம் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். ஆலோசனை தருகிறவர், வாக்கு கொடுக்கிறவர். என்ன வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். எதிர்காலம் சொல்லுகிறாரு. என்ன, பின்னால் அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்லாம் அவனுடைய எதிர்காலத்தெல்லாம் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நம்ம அங்கலாய்ப்பை என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. நம்முடைய கண்ணீரை பார்க்குறாரு, நம்முடைய நிலைமையை பார்க்குறாரு. அவர் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இது எவ்வளவு நேரத்தில் நடந்ததுன்னு தெரியல. அன்னைக்கே நடந்ததா அல்லது ஒரு 2 நாள் கழித்து நடந்ததா எனக்கு தெரியல. இவளை துரத்தி விட்ட பிறகு இந்த ஆபிரகாமுக்கு எந்த விதமான வலியுமே இல்லை. என்ன செஞ்சுருக்கணும், ஆக்சுவலாக தேடி இருக்கணும். எங்கே போனாலோ தெரியலையான்னு வேலைக்காரன் அனுப்பி அவளை கூட்டிகிட்டு வாப்பான்னு செஞ்சுருக்கணும். சரி போனால் போட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டா, விட்டுட்டா. உள்ள அவளுடைய வித்து தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆபிரகாமுடைய வித்து தான் ஆகாருடைய வயிற்றில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை பெற்ற பொறுப்பற்ற தன்மையுடையவராக, ஒரு கல் நெஞ்சக்காரராக, அவர்கிட்ட ஒரு இரக்கமும் எதுவுமே இல்லை. இப்போ அவர் புறக்கணித்து தள்ளிட்டாரு. ஆனால் புறக்கணித்து தள்ளப்பட்ட அந்த ஆகார தேவன் சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. யாராவது நம்மளை போய் கணவன், இது கணவனால் புறக்கணித்து தள்ளப்படுதல். ஸ்தோத்திரம். சிலர்லாம் கணவன் இல்லாமல் இருக்கிறீங்க, சிலர் கணவனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்க அப்பா அவங்கள விட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த பெண்ணிட்ட, அந்த குழந்தை, அந்த மகள்கிட்ட கேட்டேன், என்னம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்க, தெரியாது. அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு விசாரிச்சிங்களா, தேடுனீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அன்பு மகள் சொன்னா, எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இல்லாதது நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அப்பா வீட்டில் இல்லாதது எப்படி இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். இப்படியே இருக்கட்டும் பாஸ்டர், அப்பா எனக்கு வேண்டாம்.
அப்படி அந்த அன்பு மகள், வாலிப மகள் என்ன செய்கிறா சொல்கிறா. அந்த அளவு அந்த வீட்டில் என்ன அவளுக்கு நெருக்கம். தகப்பன் குடிச்சிட்டு வந்து தாயை போட்டு என்ன செய்கிறது, அடிக்கிறது, பணங்களெல்லாம் வீணாக என்ன செய்கிறது, செலவழிக்கிறது. இந்த அப்பா எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. ஒருவேளை அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்களோ தெரியாது, அவங்க மனைவிட்ட நாங்கள் கேட்கல. அப்போ சில இடங்களில் இப்படி பாருங்கள், கணவனால் என்ன செய்யப்படுறாங்க, அவங்க நெருக்கப்படுறாங்க, மனைவிமார் நெருக்கப்படுறாங்க. சில இடங்களில் மனைவியினால் கணவன் என்ன செய்கிறாங்க, புறக்கணித்து தள்ளப்படுகிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் குடும்பங்களில், சபையில், வேலை பார்க்குற இடத்துல இப்படிலாம் இருக்குது. பாருங்கள், ஒரு தம்பி தெரியும், அந்த தம்பிக்கு ஒரு சின்ன குறை. அந்த தம்பிக்கு ஒரு சின்ன குறை. அவன் காலேஜில் படிக்கிறான். ஆனால் அந்த காலேஜில் படிக்கும்போது அந்த காலேஜில் உள்ளவங்க சில பையங்க இவனை கிண்டல் பண்ணுறாங்க. ஏனென்றால் இவனுடைய சில உறுப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யுது இருக்குது. அதை பார்த்து அவன் என்ன செய்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, புறக்கணித்து தள்ளுறாங்க. அவன் வீட்டில் சொல்கிறான், ஏவா என்னை கேலி பண்ணுறாங்க, அதனால நான் காலேஜுக்கே போக மாட்டேன். இல்லைடா, யார் கேலி பண்ணால் என்னடா, நீ போடான்னு சொன்னால் அவன் என்ன செய்யலை, போகலை. இப்போ காலேஜுக்கு போகாமல் ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். இப்படி பலர் என்ன செய்கிறாங்க, புறக்கணித்து தள்ளுறாங்க. ஆனால் அந்த புறக்கணித்து தள்ளப்பட்டவர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, காலேஜில் உன்னை புறக்கணித்து தள்ளலாம், வீட்டில் உன்னை புறக்கணித்து தள்ளலாம், அல்லது சபையில் கூட புறக்கணித்து தள்ளலாம், நீங்கள் இருக்கிற தெருவில் உங்களை புறக்கணித்து தள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதர்கள் புறக்கணிப்பாங்க, ஆனால் நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த லாசரு கூட ஞாபகம் வருது. லாசருக்கு சரீரத்தில் என்ன இருந்தது, முழுவதுமாக புண்கள். அவன்கிட்ட யாராவது பேச விரும்பியிருப்பாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஏன்னா புண்கள் அதிகமாகும் போது அடுத்தது என்ன வரும், சலம் வரும். சலம் அதிகமாக வரும்போது அங்கே என்ன செய்யும், ஈக்கள் என்ன செய்யும், மொய்க்கும். இன்னும் அந்த வியாதிக்கு சரியாக களிம்பு போடாமல் அல்லது சரியாக கவனிக்காமல் இருந்தால் அது நமக்கு என்ன வரும், நாற்றம் வரும். அப்போ அவன்கிட்ட யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. விரும்பினாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ ஒரு புறக்கணித்து தள்ளப்பட்ட லாசருவை தேவன் எப்படி ஏற்றுக்கொண்டார், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் கொடுத்தாரு, ஆபிரகாமினுடைய ஒரு மடியை கொடுத்தாரு. புறக்கணித்து, ஒருவேளை பூமியில் அவருடைய ஜெபம் கேட்கப்படலைன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரா? பரலோகத்துக்கு போகிற ஒரு மனிதன் பூமியில் ஜெபம் பண்ணியிருப்பாரா, ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே, இந்த நிலைமை என்னைக்குப்பா எனக்கு மாறும், ஃபுல்லாக வியாதியாக இருக்கிறேனே, ஃபுல்லாக எப்போ பார்த்தா புண்ணாக இருக்குதே, நாய்கள் நக்குதே, ஈ மொய்க்குதே, என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தாரும், அப்படி ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே அப்படி இல்லைன்னா என்னை எடுத்துக்கொள்ளும், அப்படியும் அவர் என்ன செஞ்சிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார். அவருக்கு சாப்பாடு கொடுக்க யார் இல்லை, ஆள் இல்லை. அந்த பெரிய பணக்காரன் போடுகிற சாப்பாட்டை, எச்சி சாப்பாட்டை தான் அவர் எடுத்து என்ன செய்கிறாரு, ஒரு மேஜையின் கீழேருந்து துணிக்கைன்னு நினச்ச உடனே மேஜைக்கு கீழே அனுமதிச்சிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. சிலர் அப்படியே படிப்பாங்க பைபிளை படிக்கும்போது. பிரைஸ் அலாட். மேசைக்கு ஒருத்தர் அப்படி பிரசங்கம் பண்ணார். எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. மேசைக்கு கீழே உட்கார்றதுக்கு அனுமதிச்சார்ல, அந்த ஐஸ்வர்யம் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. பிரைஸ் எல்லாம். அவர் தியானம் எப்படியோ போயிடுச்சு பாவம். உங்கள் வீட்டில் 2 அறை இருக்கட்டும், உங்கள் வீட்டில் நீங்கள் மேசையிலேருந்து சாப்பிட்றீங்க, ஒரு பிச்சைக்காரனை உங்கள் மேசை கீழே நீங்கள் வைப்பீங்களா? நான் வைப்பேண்ணா. ஸ்தோத்திரம். அப்படி அல்ல அது அர்த்தம். அப்படி அல்ல. மேசையிலிருந்து வரும் துணிக்கையை தூக்கி வெளியே என்ன செய்வாங்க, குப்பை தொட்டியில் போடுவாங்க, வெளியில் போடுவாங்க. அதை சாப்பிட்றதுக்கு இவர் ஓடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் வாசலில் கிடந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கல. ஹல்லேலூயா. சாப்பாடு அவன் கொடுக்கல. ஸ்தோத்திரம். கர்த்தர் இவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், நல்ல ஆகாரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் இவர் சாப்பாடு கொடுக்கல. அதனால எச்சி சோறு சாப்பிட்றதுக்கு அவன் ஓடுனான். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அன்னைக்கு எல்லாரும் புறக்கணிச்சிருப்பாங்களா இந்த லாசருவை? ஆனால் புறக்கணிக்காத தேவன் அவனுக்கு மரணம் வரும்போது அவனுடைய மறுமையில் அவனை அவ்விதமாக என்ன செய்கிறார், கனப்படுத்தினார். அவனை புறக்கணித்தே தள்ளலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுமை என்கும்போது ரொம்ப வித்தியாசம். நம்ம அதை எடுக்க விரும்பலை. ஹல்லேலூயா. மறுமையில் போனோன்னா புண்ணு அப்படி இருக்கும்னு நினைக்கிங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவ்வளோ அழகா எப்படி அந்த குழந்தையுடைய மாம்சம் இருந்தது போல. ஆனால் மாம்சம் கிடையாதுல்ல, அப்போது ஆவியும் ஆத்மாவும் தானே. மாம்சம் அப்புறம் தான் கொடுக்கப்படுகிறது.
எப்படியோ அவன் எப்படி இருந்திருப்பான்? புண்கள் இல்லாமல், வேதனை இல்லாமல், சந்தோஷமாக சமாதானமாக என்ன செஞ்சிருப்பான்? இருந்திருப்பான். யார் நம்ம புறக்கணித்து தள்ளினாலும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என்னை புறக்கணித்து தள்ளாத ஒரு தேவன் இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லியே நீங்கள் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட. ஒருவேளை கணவன் உங்களை புறக்கணி தள்ளி இருக்கிறாங்களா? கணவன் இல்லையா ஒருவேளை உங்களுக்கு? பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். சில இங்கே இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். கணவன் நினச்சாங்க, கொஞ்சம் வயசில் நினச்சி போனாங்க, மரித்து போனாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம், எவ்வளோ ஒரு துக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் தான் வாழ்ந்திருப்பாங்க, அவ்வளோதான். கணவனோடு என்ன செஞ்சுருக்காங்க? வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அத்தனை துக்கமாக இருந்திருக்கும். ஒருவேளை அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும், இவர் நம்மளை கவனிப்பார், இவரோடு நம்ம வாழலாம், நம்ம திருமணம் ஆயிட்டோம், இனிமேல் நம்ம இவரோடு தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் மரித்து போயிட்டார். ஆனால் ஆண்டவர் அவங்களையும் பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். மனிதர்கள் உன்னை புறக்கணித்து தள்ளினாங்க, உன் கணவர் இப்போ உலகத்தில் இல்லை, எனக்கு இனி ஒரு வாழ்க்கை அமையுமா? நான் இனி மற்றவங்கள மாதிரி நான் நல்லா இருப்பேனா? அல்லது நான் வாழ்க்கை நான் இப்படியே தான் நான் போயிட்டுருப்பேனா? எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆகாருக்கு எதிர்காலத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் இதை அப்படியே தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. அப்பா, ஆகார் புறக்கணிக்கப்பட்டாள், கணவனால் புறக்கணிக்கப்பட்டார், 2 பேரும் சேர்ந்து விரட்டி தள்ளினாங்க. ஆனால் நீர் விரட்டி தள்ளலை, அவரை அணைத்து கொண்டீர், நீர் சேர்த்து கொண்டீர், நீர் பேசினீர், நீர் கண்டீர், நீர் விசாரித்தீர், ஆலோசனை கொடுத்தீர். எவ்வளவு காரியங்களை நீர் செய்தீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, லாசரு ஒன்றுமில்லாமல் போனான், ஆனால் லாசர் மாதிரி செய்ய மாட்டார் உங்களுக்கு. அல்லேலூயா. லாசரு கதை வேற. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒருவேளை புறக்கணித்து தள்ளினாலும் தேவன் நம்மை புறக்கணித்து தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, 2வது ஒரு நபரை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும். அப்போஸ்தலர் 7 23 27. அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போனான். மீதியான் தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஓடி போயிட்டாரு. சரி, மோசே யாரு? முதல்ல யாரு? ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில், லேவி குடும்பத்தில் ஒரு பிறந்த ஒரு மனிதன். பின்பதாக எகிப்தில் ஒரு 40 வருஷம் அவர் எப்படி இருக்கிறாரு? பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகனாக இருந்து வளர்கிறாரு. அந்த சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் என்ன செய்யுது? நடக்குது. இந்த சம்பவம் இவர் அப்படி பெரியவனான போது அப்படி பார்க்க போகிறாரு. அங்கே பார்க்க போகும்போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் எகிப்தியன், ஒருத்தன் இஸ்ரவேலன். இஸ்ரவேலனுக்கு ஆதரவாக எகிப்தியன் என்ன செஞ்சிட்டாரு? கொன்று புதைச்சிட்டாரு. இப்போ அடுத்த நாள் 2 இஸ்ரவேலன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் நியாயம் செய்யபடி போகிறாரு. அவங்க அதில் ஒருத்தன் என்ன செய்கிறான்? அநியாயம் செய்தவன், அவனை பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எவனை? மோசேயை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தைகளின் தான் மோசே ஓடி போனான். அல்லேலூயா. சரி, அடுத்தது 35ஆம் வசனத்தை வாசிங்க. 35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இவனை ஒரு தலைவனாக, உன்னை யாரையா ஏற்படுத்தினா?
என்ன நீ தான் தலைவனா அப்படின்னு கிண்டலாக பேசின, புறக்கணித்து தள்ளின, அசட்டை பண்ணின அந்த மோசேயை தானே தேவன் தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஊழியக்காரருக்கு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஊழியக்காரர்கள் விஷயத்திலும் கூட அப்படித்தானே. சிலர்லாம் ரொம்ப அற்பமாக நினைப்பாங்க, ரொம்ப என்னமோ வேலை இல்லாமல் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பலர் பலவிதமாக நினைப்பாங்க. ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனை ஏற்படுத்துகிறது தேவன் என்று முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். தேவனாலே அன்றி எந்த அதிகாரமும் கொடுக்கப்படுவதில்லை. இது மனசில் இருக்கணும். வசனத்தில் அப்படியே இருக்குது. தேவனாலே அன்றி எந்த அதிகாரமும் என்ன செய்யப்படுகிறதில்லை, கொடுக்கப்படுகிறதில்லை. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் சிலருக்கு புரியாமல் என்ன செய்வாங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலை, புரியலை. இந்த மோசே என்ன பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன பெரியவரோ, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன கேட்கணுமோ, அவர் என்ன பெருசாக என்னத்தை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செஞ்சிட்டாங்க, பேசினாங்க. இப்போ அந்த மோசேயை தான் தேவன் என்ன செஞ்சிட்டாரு, தலைவனாகவும் மீட்பனாகவும் என்ன செஞ்சார், அனுப்பினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம பைபிள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். சில இடங்களில், நிறைய இடத்துல இருக்குது, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை புறக்கணித்து தள்ளினாங்க. ஆனால் தேவன் புறக்கணிக்கவே இல்லை. அதை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க புறக்கணித்து தள்ளினாங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, படிப்பறிவு இல்லாமல் சில பாஸ்டர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவருக்கு படிப்பறிவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சிலருக்கு வரங்கள் இருக்காது, உடனே இவருக்கு வரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. அவங்க சரியாக இருந்தால் அவங்க பிள்ளையை வளர்ப்பா பாரு, பிள்ளை பாரு, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அலைகிறாரு, பையன் தண்ணி அடிச்சுட்டு அலைகிறான். இவன்லாம் ஒரு ஊழியக்காரனா வந்துட்டான் முன்னால் ஸ்டேஜுக்கு. இவன்லாம் ஊழியக்காரனை வர வேண்டியவனா? ஸ்தோத்திரம். வாய் இருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கிடுறோம், பேசிக்கிடுறோம். ஸ்தோத்திரம். அது நல்லதா? உங்கள்கிட்ட கேள்வி கேட்க, சரியானது தானே? இது சரியானது கிடையாது. நமக்கு அது வேலை இல்லை. மனிதர்கள் புறக்கணித்து தள்ளுவார்கள், விசுவாசிகள் புறக்கணித்து தள்ளுவார்கள், தேவ ஜனம் புறக்கணித்து தள்ளும். தேவ ஜனம் எது? இஸ்ரவேல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் மோசேயை புறக்கணித்து தான் தள்ளினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனானப்பட்ட மோசேயின் மூலமாக தேவன் எவ்வளவு அற்புதம் செய்தார், அவர் கைகளினாலே எவ்வளவு அதிசயங்களை செய்தார். அவருக்கே அந்த பாடுனா ஸ்தோத்திரம். நான் ரொம்ப யோசிப்பேன், எனக்கெல்லாம் என்ன பாடு வரணும்? ஹல்லேலூயா, என்ன பாடு வரும்? ஸ்தோத்திரம். ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியல, என்னால் அதை விளங்கி கொள்ள முடியல. அப்போ மோசேட்ட இவங்க எவ்வளவு அன்பாக இருந்திருக்கணும், எவ்வளவு நேசமாக இருந்திருக்கணும், எவ்வளவு நன்றியாக இருந்திருக்கணும். சிவந்த சமுத்திரம் வருது, அதை ரெண்டாக பிரிக்கிறாரு. தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே தண்ணி கொடுக்கறதுக்கு காரியங்களை ஏற்படுத்துகிறாரு. அப்புறம் இறைச்சி இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்குரிய காரியங்களுக்கு தேவ சமூகத்தில் என்ன செய்கிறார், நிற்கிறாரு. எதற்கும் நின்று அற்புதங்களை வாங்கி கொடுக்குற அந்த மனிதனையே இவங்க புறக்கணித்து தள்ளினாங்கன்னா உங்களையும் என்னையும் புறக்கணித்து தள்ள மாட்டாங்களா? இந்த உலகம் நம்ம புறக்கணித்து தள்ளும். தேவ ஜனமே தள்ளும்போது உலகம் நம்ம அற்பமாக தான் எண்ணும். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், மனிதர்கள் நம்ம புறக்கணிப்பாங்க, ஆனால் தேவன் நம்ம புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல எண்ணாகும் 14 1-2 காமிக்கிறேன். எண்ணாகும் 14:37 வாசிங்க. எண்ணாகமும் 14:37. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். அது அப்படியா இருக்கு? அப்படிதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொன்னேன்? எண்ணாகமம் 14:37 கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள்னு இருக்குமே. பிரைஸ். எண்ணாகமா அல்லது உபாகமா பாருங்கள், அல்லது 13:37 பாருங்கள், ஏதாவது ஒன்று பாருங்கள். சரி, அந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன், நீங்கள் அப்புறம் எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல முறுமுறுத்தார்கள் தானே, சரிதானே? அது 14:37 வாசிங்க திருப்பி ஒருக்கா. அதில் வரல. சபையார் எல்லாரும்
அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி. ஓகே அது கரெக்ட் தான். ரைட், ஓகே, நான் அடுத்த பாயிண்ட்டை குழப்பிட்டேன். சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்கள் முறுமுறுத்தார்கள். யாரை முறுமுறுத்தாங்க? மோசையை முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்கிறதுங்கிறது என்னது? வீட்டில் இருந்து பேசுறது. வீட்டில் இருந்து குடும்பத்தில் உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் என்ன பெரியவரோ, என்னத்தை பிரசங்கம் பண்ணுறாரு, பிரசங்கமாக பண்ணுறாரு அந்த ஆள், புரியவும் மாட்டேக்கு, ஒன்றும் மாட்டேக்கு, விளங்கவும் மாட்டேக்கு, ஒன்றும் மாட்டேக்கு. இதெல்லாம் நீங்கள் சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன், உங்கள்கிட்டருந்து வந்தது எனக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்படி என்ன செய்கிறது? நிறைய முறுமுறுக்கிறது, மர்மரிங். இதுக்கு பேர் என்னது? முறுமுறுக்கிறது. நேரடியாக பேசுறது இல்லை, முறுமுறுக்கிறது. இப்படி பண்ணாங்க. இன்னும் நேரடியாகவும் பேசுனாங்க. நாங்கள் முறுமுறுக்கிறோம் நினச்சிக்கிட்டியோ, நான் என்ன உமக்கெல்லாம் பயந்துட்டோன்னு நினச்சிட்டியோ, இந்த பாரு நான் நேரடியாக பேசுகிறேன். எண்ணாகமம் 16:1-3 வாசிங்க. எண்ணாகமம் 16. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். என்னைக்காவது இவர் உயர்த்தி இருக்காரா? உங்களை விட நான் மேலானவன்னு என்னைக்காவது மோசே ஆரோன் சொல்லியிருக்காங்களா? அவங்க சொன்னதே இல்லை. இவங்களாகவே ஒரு கதையை கட்டிக்கிட்டு நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க? நேரடியாக பேசுகிறாங்க. அடுத்து பாருங்கள், எதிர்த்தும் மரியாதை இல்லாமலும் பேசுகிறார்கள். 12-14 வரைக்கும். பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். இதெல்லாம் சிங்கிளில் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க கவனிக்கிங்களா? படிச்சிங்களா? மரியாதை குறைவாக எப்படி பேசுகிறாங்க பாருங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ? பார்க்கிறீரோ? இல்லை, பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களிலே பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை. இது என்ன செய்கிறாங்க? எதிர்த்தும் மரியாதை இல்லாமலும் பேசுகிறார்கள். இதெல்லாம் எதனா புறக்கணிக்கிறார்கள். கவனிக்கிங்களா? பிரைஸ் எல்லாம் புறக்கணிக்கிறார்கள். அடுத்தது நீங்கள் பாருங்கள், இதுதான் முக்கியமானது. யாத்திராவும் 17 நாள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. யாத்திராவும் 17 நாள் வேகமாக. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள். இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தான், கல்லை தூக்கிட்டான். இவ்வளோ நேரம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான்? பேசிக்கிட்டு தான் இருந்தான். இப்போ அடுத்தது என்ன வச்சுட்டான்? கல்லை தூக்கிட்டான். ஸ்தோத்திரம். அவரை மோசையை அவங்க ஒரு மனிதனாகவே நினைக்கல. ஏதோ ஒரு ஜென்மம் அலையுது முன்னால் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஜென்மம் எங்கேருந்து வந்துச்சோ அந்த ஜென்மம் தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த ஜென்மம் ஸ்தோத்திரம் பார்வோன் இடத்துல இருக்க வேண்டிய ஆள். பார்வோனுடைய குமாரத்தின் மகன். பார்வோனுக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது. ஹிஸ்ட்ரி சொல்லுது. அடுத்தடுத்து யார் தான் வரணும்? பார்வோனுடைய குமாரத்தி தான் வரணும். ஆகவே அது ஒருவேளை குமாரத்தி அவங்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா அடுத்தது யார் தான் வரணும்? இந்த மோசே தான் வரணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிறதுல அதை விட்டுட்டு தேவ ஜனங்கள் மேலே துன்பங்களை அனுபவிக்க தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை இவ்வளவு இளக்காரமாக, இவ்வளவு கேலியாக, இவ்வளவு அசால்ட்டாக, அசட்டையாக,
புறக்கணித்து தள்ளின ஒரு கூட்டம் தான் எந்த கூட்டம்? இந்த இஸ்ரவேல் கூட்டம். ஆனால் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் அதை கொண்டு வரலை, எப்பெல்லாம் அவங்க வந்தாங்களோ அப்பெல்லாம் தேவன் உடனே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவங்க உன்னை புறக்கணி தள்ளலாம்ப்பா, நான் உன்னை புறக்கணி தள்ள மாட்டேன். 16:21 வாசிங்க. 16:21 இல்லையா? என்னாகமும் 16:21. இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன். சரி, அந்த பாயிண்ட் வேண்டாம். ஓகே, நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ, எங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் வந்துச்சோ, உடனே நீங்கள் அதில் படித்து பாருங்கள், தேவன் உடனே இறங்கிடுவார். தேவ மகிமை உடனே இறங்கிரும். இவங்க முகங்குப்புற விழுவாங்க, உடனே தேவன் என்ன செஞ்சிருவார்? வந்துடுவார். மனிதர்கள் புறக்கணித்து தள்ளுவாங்க, உடனே அந்த இடத்துல தேவன் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. நம்ம செய்தியின் தலைப்பு என்ன? புறக்கணித்த மனிதனும் புறக்கணிக்காத தேவனும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் இன்னும் உள்ளே படித்து பாருங்கள், நிறைய இடத்துல புறக்கணித்து தள்ளுவாங்க, உடனே அந்த இடத்துல தேவன் இறங்குவார், தேவ மகிமை வரும். அங்கே வாங்க இங்கே வாங்கம்பார், உடனே கர்த்தர் பேசுவார், ஜனத்தோடு எதிர்த்து நிற்பார். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பைபிளில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசிகள் உங்களை புறக்கணித்து தள்ளலாம், அல்லது உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துருவாக இருந்து உங்களை மதிக்காமல் இருக்கலாம், உங்களை அசட்டை பண்ணலாம். தைரியமாக ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ஊழியத்தை எப்படி செய்யணும்? தைரியமாக செய்யணும். இது விசுவாசிகள் கொடுத்த ஊழியம் இல்லை. ஐயா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஊழியம் செய்யுங்கன்னு விசுவாசிகள் கொடுத்ததில்லை, தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா. மோசேக்கு யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போ மனிதர்கள் புறக்கணிக்கத்தான் செய்வாங்க, ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டாராம்? புறக்கணிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்து யோபுவை குறித்து நம்ம பார்க்கலாம், எப்படி மனிதர்கள் புறக்கணித்து தள்ளினாங்கன்னு பாருங்கள். யோபு 19ஆம் அதிகாரம். கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமே. ஒருத்தர் வாசிக்கும் போது எல்லோரும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் உள்ளே போகும்ல, பைபிள் மைண்டுக்குள்ளே போகும். யோபு 19ஆம் அதிகாரம் 14 19 வரைக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமே. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதமானார்கள். இது எல்லாமே என்னென்னா புறக்கணிப்பு தான். புறக்கணிப்பு. யாரெல்லாம் புறக்கணிச்சா? இல்லை முதல்ல பந்து ஜனங்கள். பந்து ஜனங்கள்லாம் என்னது? சொந்தக்காரங்க. அடுத்தது சிநேகிதர். அடுத்தது வீட்டு ஜனங்கள், வேலைக்காரிகள், வேலைக்காரன், மனைவி, சிறு பிள்ளைகள். அடுத்தது சிநேகிதர், பிராண சிநேகிதர். இவங்க எல்லாருமே யோபுவை என்ன செஞ்சாங்க? புறக்கணித்தார்கள். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு காரியம் இருக்குது. பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், விலகி போயிட்டான். சிநேகிதர் மறந்துட்டாங்க. வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், எனக்கு விரோதிகளானார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ். ஒரு காலத்தில் இவர் எப்படி இருந்தார்? இவரை பற்றி நிறைய இருக்குது. இவர் போனாலே பெரியவர்கள் பேசாமல் வாய் என்ன செய்வாங்களாம்? பொத்திக்கிடுவாங்களாம். இவர் போனாலே வாலிபர்கள் பெரியவங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம்? எழும்பி நிற்பாங்களாம். இம்முன்னா ஓடி வந்துடுவான். இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேலைக்காரனை தயவுசெய்து செஞ்சிருப்பா, அதை எடுத்துகிட்டு ஒரு தம்பளை தண்ணி தாப்பா, எனக்கு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் எழும்ப முடியல, ஒரு தண்ணி தா. அட போயா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் நினச்சி பாருங்கள். தயவு செய்து அவங்க ஆட போயா, புண்ணால் நிறைஞ்ச மனுஷா, பிச்சைக்காரா, என்னெல்லாமோ சொல்லியிருப்பான் அவன். அதை இப்போ என்ன யாரால் புறக்கணிப்போ? மனிதர்களால் புறக்கணிப்பு. சிநேகிதர் புறக்கணிக்கிறாங்க, சொந்தக்காரங்க புறக்கணிக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் அசட்டை பண்ணுறாங்க. பாருங்கள், சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க? அசட்டை பண்ணுறாங்க.
பந்து ஜனங்கள், அப்புறம் வேலைக்காரன், வேலைக்காரி, சிநேகிதர், எவனுமே அவரை மதிக்கலை, ஒரு பைசாவுக்கும் மதிக்கலை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா? ஸ்தோத்திரம். நம்மளை மாதிரி ஆளாக இருந்தாச்சுன்னா, நம்மளை மாதிரின்னு வேண்டாம், ஒரு சிலராக இருந்தாச்சுன்னா சூசைட் பண்ணிடுவாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. என் மனைவியே சொல்லிட்டா, என்ன சொல்கிறா மனைவி? தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டா. இனிமேல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படின்னு உலகத்தான் அதை செய்வான், ஆனால் நாம் அதை செய்ய மாட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சூசைட் பண்ணி ஒருத்தன் மரித்தால் அவனுக்கு நேரடியாக நரகம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி. இப்போ பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற நானே ஒரு பிரச்சனைன்னு வந்து, ஒரு நெருக்கம்னு வந்து சூசைட் பண்ணிட்டேன், முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நான் கர்த்தருக்காக வாழ்ந்தது ஜீரோ ஜீரோ. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும் இதை மாத்திரம் நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. சூசைட் பண்ணி மறிச்சிருவோம், அப்புறம் நிம்மதியாக இருக்கும். அது உலகத்தான் சொல்லுவான். ஏன் சொல்லுவான்? அவனுக்கு இதுக்கப்புறம் உள்ள காரியம் அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனாலும் சூசைட் பண்ணுறவங்க இருக்கிறாங்களே, அதை நினச்சாலாம் வேதனையாக இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் மத்தியாஸ் பாஸ் சபையில் இருக்கும்போது ஒருத்தர், அவர் பேர் சந்திரா பிரதர். சந்திரா பிரதர் அன்னைக்கெல்லாம் பிரதர் பிரதர் பிரதர்ன்னு தான் சொல்லுவோம், சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். அன்னைக்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஒரு அன்புங்க. அன்னைக்கே அந்த நாட்களில் மத்தியாஸ் பாஸ் சபையில் 100 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 100 பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி ஒரு, அதாவது சொந்தக்காரங்களை விட அப்படி நேசித்த ஒரு நாட்கள். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம தான் பறந்துடுறோமே, எங்கே பேசுகிறதுக்கே நேரம் இல்லையே, பிறகு எங்கே நேசிக்க, எங்கே சிநேகிக்க. ஒன்றையும் அப்படி தான். செல்வம் பிரதர், மில்டன் பிரதர், டேவிட் பிரதர், பிரதர் 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 தான். உண்மையிலே பிரதர் பிரதர் தான், சிஸ்டர் சிஸ்டர் தான், வேறு மாதிரிலாம் இருக்காது. அது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. பிரைஸ் அலாட்ஸ். அப்படி ஒரு நாட்கள் அந்த நாட்கள். திடீர்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அவர் எல்லா கூட்டத்துக்கும் வந்துடுவார், ஆவியில் நிரம்பி கத்தரை ஆராதிப்பார். அன்றைக்கெல்லாம் கிழுக்கு அவர் தான் அடிப்பார். இந்த சிரட்டைக்குள்ளே இது மாதிரி இருக்கும், அது அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது. கொட்டு, கிழுக்கு, ஜில் ஜில் ஜில், அந்த 3 தான் உண்டு. நாங்கள்லாம் இந்த ஜில் ஜில் அடிச்சுட்டு கிடப்போம். டிங் 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 இந்த மாதிரி இருக்கும்போது ஜிங் 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 ஜிங்னு என்ன செஞ்சுட்டு இருப்போம். அதை மாத்திரம் ஜிங் ஜிங் ஜிங்னு அடிச்சுக்கிட்டே கிடப்போம். சில சமயம் அவர் செய்யலைன்னா, அவர் அடிக்கலைன்னா கிடக்கிற சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அவர் வச்சுட்டு போயிட்டார், நம்ம அடிப்பாண்டு உட்காந்து டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கிறது. நடப்பார், ஆவியில் நிரம்பும் போது நிரம்புவார், அப்போ கிரு 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 கிருன்னு ஆகும். அப்படி ஆவியில் நிரம்பி கத்தரை ஆராதிப்பார். திடீர்னு ஒரு நாள் நாங்கள் கேள்விப்பட்டோம், சந்திரா பிரதர் சூசைட் பண்ணி மரித்து போனார். சந்திரா பிரதர் சூசைட் பண்ணி மரித்து போனார். அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் நகரில் ஒருத்தர் சொல்கிறேன், இந்த பரிசீலிக்காதீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும், நாம் அதை செய்யக்கூடாது. தவமணி பிரதர்னு ஒரு பிரதர் இருந்தார், ரிக்ஷா ஓட்டுகிற தவமணி பிரதர். நல்லா இருப்பார், ரொம்ப ஞானமுள்ள மனிதன், ரொம்ப ஞானமாக பேசுவார். கொட்டு அடித்தார்னா நல்லா கரெக்டாக அடிப்பார், டபுள் ட்ரிபிள் சிங்கிள் எல்லாம் பாட்டுக்கு தகுந்தவர், அவ்வளோ அழகாக அடிப்பார், கோபப்பட மாட்டார். அப்புறம் லேசாக பின்மாற்றம் வந்துச்சு அவருக்கு. லேசாக என்ன செஞ்சது, பின்மாற்றம் வந்துச்சு. ஆனால் சூசைட் பண்ணலை, இறந்து போயிட்டார்னு நினைக்கிறேன். அவர் சூசைட் பண்ணலை, சாரி. நான் என் கண்ணாலே பார்த்தேன். நான் ஒரு பாஸ்டரை பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வழி அனுப்ப போகிறேன், ஏத்தாப்பில் வராரு, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வராரு. எப்போ அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷனில் எப்படி என்கிட்ட பேசினார், என்னை பார்த்தோன்னா ரூட்டு மாறி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. என்னை பார்த்தே ரூட்டு மாறிட்ட, தேவ சமூகத்தில் நிற்க முடியுமான்னு கேட்குறேன். தேவ சமூகத்தில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்புறம் அவர் அதை விட பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டார். பிரைஸ் அலாட். அதோட அவருக்கு அதை என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தப்பு மாத்திரம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பண்ணிடக்கூடாது. சரி, நான் நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நம்ம செய்தியின் தலைப்பு என்ன? புறக்கணித்த மனிதனும் புறக்கணிக்காத தேவனும். இவ்வளோ பேரும் புறக்கணித்தாலும் ஒரே ஒரு நபர் மாத்திரம் புறக்கணிக்கலை, தேவன். அல்லேலூயா. 42 அதிகாரத்துக்கு வாங்க. 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்துட்டாங்க. எவெல்லாம் பிறந்தள்னானோ அவனே வர வச்சுட்டார். எல்லாரும் போ, எல்லாரும் போவாங்க, யோபுட்ட போ அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார் பாருங்க. அதை திருப்பி வாசிக்கிறேன். அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடே போஜனம் பண்ணி
கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அடுத்து அப்படி போற தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அப்படிலாம் சொல்றாரு. யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை பார்த்தான். நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். தேவன் அவனை கைவிடலை. ஹல்லேலூயா. டாக்டரை கை விட்டுட்டாங்களா? சில இடத்துல டாக்டரை கை விட்டுருப்பாங்க. ஹல்லேலூயா. இனிமேல் அவ்வளோதான், உனக்கு வியாதி தான், முடிஞ்சது, உன் கதை முடிஞ்சு போச்சு, இனிமே நீ பிழைக்க மாட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. டாக்டர் கைவிடலாம், வக்கீல் கைவிடலாம், பெரிய அதிகாரிகள் கைவிடலாம், அல்லது நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை கைவிடலாம். நம்ம கைவிடாத, நம்மை புறந்தள்ளாத, நம்மை நேசிக்கிற, நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பண்டிதர்கள் சொல்கிறாங்க, யோபுவுக்கு இந்த பாடு 6 மாதம் தான் இருந்துச்சான். நம்ம போய் பார்க்கல, பைபிளில் எழுதப்படலை. ஆனால் 6 மாதம்னாலும் நீங்களும் நானும் தாங்கிக் கொள்வோமா இந்த பாடை? இது உங்கள் வீட்டு பாடு, எங்கள் வீட்டு பாடா? 10 பிள்ளைகளும் அட் அ டைம் செத்துருக்காங்க. மனைவி பக்கத்தில் இருந்துக்கிட்டு சாவு சாவுன்னு சொல்கிறா. சரீரம் முழுசும் புண்கள், வேதனை, எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியாக ஒரு ஓடு எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைமை. அந்த நிலைமையிலையும் அவர் தேவனை விட்டு வெளியே போகலைங்க. கொஞ்சம் கோபத்தில், வருத்தத்தில், பேச தெரியாமல் 1-2 வார்த்தை பேசிட்டாரே ஒழிய. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு சொல்லும்போது, என் தாசனாகிய யோபு பேசுனது மாதிரி நீ நிதானமாக பேசலை. அவர் நிதானமாக பேசினார். படித்து பாருங்கள், வச்சு வாங்கிட்டாரு, தேவனே வச்சு வாங்கிட்டாரு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கஷ்டத்தில் எவனாக இருந்தாலும் 1-2 வார்த்தை இப்படி பேச தான் செய்வான்னு பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு யோபு பேசுனது போல் நிதானமாக யாரும் என்ன செய்யலை, பேசலைன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலேயே கொஞ்சம் ஆண்டவரையே டச் பண்ணுவார். இப்போ நம்ம எந்த வசனத்தை பார்த்தோம்? 19ஆம் அதிகாரமா? 19ஆம் பார்த்த வசனத்துக்கு முந்தின வசனத்தில் 13ஆம் வசனத்தில் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார் அப்படி சொல்கிறார். என் சகோதரரை என்னை விட்டு என்ன செஞ்சார்? அவர் தூரப்படுத்திட்டார், ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறார். நிறைய தேவனை பற்றிலாம் சொல்லுவார், அது இருக்கட்டும். அப்போ இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா, மனுஷன்னா புறக்கணிக்கத்தான் செய்வான். ஹல்லேலூயா. நம்ம சேர்த்து கொள்ளுகிறவங்களும் இருக்கிறாங்க, நம்ம நேசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால புறக்கணிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதலாகவோ அல்லது ஊழியம் செய்யாமலோ, ஐயையோ நம்மளை 4 பேர் ஏசிட்டாங்களே, ஐயையோ இன்னையோட இனிமே அவ்வளோதான், சபையெல்லாம் விட்டுட்டு ஒரு போர்வை எடுத்து போட்டுட்டு அப்படியே உட்காந்து சோக பாட்டை பாடிக்கிட்டு அப்படி தாடிலாம் வளர்த்துக்கிட்டு, என்ன பாஸ்டர் தாடி வளர்த்துட்டீங்க? இல்லை 2 பேரும் என்னை கோபமாக பேசிட்டான், 2 பேரும் நீ எதிர்த்து பேசிட்டான், இனிமேல் நான் தாடி தான் வளர்ப்பேன், நசரேயன் ஆகிட்டேன். என்னதாயிட்டேன்? நசரேயன். ஏன் பாஸ்டர் நசரேயன் ஆகிட்டீங்க? இல்லைங்க 2-3 பேர் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டான், அதை நான் யாரும் கேட்க முடியாது, எப்பா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டான். பேசத்தான் செய்வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நடக்கத்தான் செய்யும் அது. ஹல்லேலூயா. அதையும் மீறி அதையும் ஜெயித்து வரணும் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அதையும் ஜெயித்து வரணும் விசுவாசி. அவன் தான் விசுவாசி. ஹல்லேலூயா. என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்களே பேசுவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? வெற்றி வேணும்னா நீங்கள் மனுஷீகத்திலையும் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. யார்? எனக்கு ரொம்ப கடினம், இது ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. நம்ம 4 பேர் ஏசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட பேசுகிறது நமக்கு ஈஸியாக கஷ்டமா? சோகமாக இருக்காதீங்க. எப்படி நம்மளை 4 நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தையை பேசிட்டாங்க, அவங்ககிட்ட பேசுகிறது ஈஸியாக கஷ்டமா? மிக மிக கடினம். ஆனால் ஜெபம் பண்ணி தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதை மேற்கொண்டு திருப்பி அவங்ககிட்ட பேசுறது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுக்கு தான் இந்த சபைக்கு நம்ம வந்திருக்கோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சும்மா ஆராதிச்சுட்டு போகிறதுக்கு மாத்திரம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே. ஓகே, ஆமாம் உண்டு. அது பெருசு இல்லை, அது எங்கே வேணாலும் ஆராதிக்கலாம். தெருவில் நின்று நம்ம ஆராதிக்கலாம், சிஎஸ்சி சபையிலேருந்து நம்ம ஆராதிக்கலாம், இப்போ கத்தோலிக்கிலேருந்து நம்ம ஆராதிக்கலாம். அதில் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? இந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நீ அந்த பாருங்க, நீ சாவுன்னு சொன்ன அந்த மனைவியோட தான் அவர் வாழ்ந்த அடுத்த 10 பிள்ளையை பெற்றிருக்காரு. தன்னுடைய நேசத்தை முழுசும் பொழிஞ்சிருக்காரு அதே மனைவிட்ட. சாவுன்னு சொன்ன, நீ சாவுன்னு சொன்னல, இனிமே உனக்கு எனக்கும் பேச்சே
கிடையாது. ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை. அந்த சண்டையில் அந்த அம்மா அந்த ஐயா சொல்லிட்டாரு, பேசாத அப்படின்ட்டாரு. இவ்வளவுதான் 20 இயர்ஸாக பேசலை. சாதாரணமாலாம் இல்லைங்கம்மா, நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்! ஸ்தோத்திரம். எனக்கு இதுதான் பைபிளில் புரியல. அவங்க பலவீன பாண்டோம்னு சொல்லியிருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு. இது எதில் நீங்கள் பலவீன பாண்டோம் அப்படின்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இதுக்கு வருஷங்கள் ஆகும். ஸ்தோத்திரம். பலவீன பாண்டமா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எதில் பலவீன பாண்டம் நான் கண்டுபிடிக்கணும் இல்லை? அந்த ஆள் ஏதோ உங்கள் சண்டையில் பேசாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது நேசிக்க தான் போகிறாரு. அன்பே ஆறு உயிரே, என்னம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வாமா பீச்சுக்கு போயிட்டு வருவோம், பார்க்குக்கு போயிட்டு வருவோம், ஹோட்டல் போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல போகிறாரு. உங்கள் கணவர் அவங்க மனைவி ஏதோ பேசிட்டாரு. 20 வருஷம் இல்லை, சாகிற வரைக்கும் பேசலை. பேசாதன்னு சொன்ன பிறகு நான் பேச மாட்டேன். இப்படி ஒரு ஆளா? இதுவா காரியம்? அப்போ இதே மாதிரி யோபு சொல்லியிருந்தா, என்னை சாவுன்னு சொன்னவளோட இனிமேல் வாழ மாட்டேன், குடும்பம் இங்கே தான் இருப்பா, வீட்டுக்குள்ளே இருப்பா, ஆனால் நான் எதுவுமே இல்லைன்னா அந்த 10 பிள்ளை பிறந்திருக்குமா? அவர் அதெல்லாம் மறந்து மன்னித்து இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அந்நிய பாஷை பேசி, தீர்க்க தரிசனம் பேசி, அற்புதங்கள் செய்கிறது மாத்திரம் இல்லை. அதுவே நான் என்கிட்ட கேட்ட சொல்லுவேன், அவைகளும் வேண்டும் இவைகளும் விடாதிருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னே நமக்கு புரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஊழியம் செய்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். தேவன் விரும்புகிற அது நம்மகிட்ட இல்லையே. ஹல்லேலூயா. யோபு வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சே. ஸ்தோத்திரம். இவரையும் மாட்டினாரு, அவங்களையும் மாட்டினாரா இல்லையா? எவெல்லாம் ஏசினானோ அவ்வளவு வந்துட்டானா இல்லையா? தேவன் அப்படியும் செஞ்சாரா இல்லையா? 2 பக்கமும் தேவன் என்ன செஞ்சாரு? செயல்பட்டார்ல. இதுதான் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் புறக்கணிச்சாங்க, தேவன் புறக்கணிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபுக்கு நான் இந்த யோபுவை கொண்டு புதிய வானத்தில் வச்சுட்டு உங்களை என்னையும் சீஎனில் வைப்பாரோ? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். ஜெபம் கொஞ்சம் பொறுத்து பண்ணுங்க. வேறு என்ன செய்ய? ஜெபம் கொஞ்சம் 10-5 நிமிஷம் முடிச்சிடுவேன். அப்புறம் உட்காந்து அப்புறம் ஜெபம் பண்ண மாட்டீங்களே? ஜெபம் முடித்த உடனே எங்கே ஜெபம் முடிச்சு பிரசங்கம் முடித்த உடனே எங்கே ஜெபம் பண்ண? அடுத்த வேலையை பறக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும். சரி, இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? பாயிண்ட் மறந்து போச்சே. யோபுவை கொண்டு புதிய வானத்தில் வச்சுட்டு உங்களையும் என்னையும் கொண்டு சீயோனில் வைக்க போகிறாரா? அப்படிலாம் பிரமாணம் சொல்கிறாங்க. புதிய உடன்படிக்கையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப விசேஷமான இடம் வச்சுருக்காராம். இருக்கட்டும். அப்படி தேவன் வச்சுருந்தார்னா முடிச்சிட்டேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர்னு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மனசாட்சியின் காலத்துலேயும் 10% உண்டு, நியாயப்பிரமாண காலத்துலேயும் 10% உண்டு, கிருபையின் காலத்துலேயும் 10% உண்டு. 10%னா 100% உள்ளவங்க அது மகிமையான இடத்துக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அர்த்தம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. புதிய உடன்படிக்கையில் உள்ளவங்களுக்கு மாத்திரம் ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம இல்லாமல் அங்கே போகிறது யாருன்னு ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தொங்குறது. அப்படி ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தொங்கக்கூடாது. பைபிளுடைய எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். அப்போ நான் நம்புகிறேன், யோபு எங்கே தான் போவார்? சீயோனுக்கு தான் போவார். பிரைஸ் எல்லாம் பெரிய இடத்துக்கு தான் போவார். அது புதிய எருசலேமுக்கு தான் போவார். அவர் மகிமையான இடத்துக்கு தான் போவார். அவரை கொண்டு இங்கே போட மாட்டாங்க. அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள். எப்பா இதை ஒரு கிருபையின் காலத்தில் வாழ்கிற நம்மால் செய்ய முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், தயவு செய்து சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அங்கே 10 செத்துதுங்க. நம்ம வீட்டில் 1 செத்துதுன்னு வைங்களேன், அதோட பைபிளை தூக்கி மூடி, பைபிளை தூக்கி வீசிட்டு பாதி பேர் போயிடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் தாங்க முடியாது. அல்லது நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவோம். நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. நம்ம அவ்வளோ பலவீனன். ஆனால் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவங்க, இயேசு நாமம் கிடையாது, இயேசுவின் ரத்தம் கிடையாது, பரிசுத்தாவியானவர் கிடையாது, நம்ம கையில் இருக்கிற மாதிரி பைபிள் கிடையாது, சபை கிடையாது, எதுவும் இல்லாத நாட்கள் அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க. அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. எனக்கு அதுதான் யோபை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல இருக்குது. ஸ்தோத்திரம். பரிசுத்த முத்தம், வேற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரே மனைவியோடு வாழ்ந்து முதல்ல ஒரு 10 பிள்ளைய பெற்று அப்புறம் நேசத்தை குறைச்சிக்கிடாம அவ புறக்கணித்து தள்ளினாலும் நீ புறக்கணித்தாலும் பரவாயில்லம்மா, கர்த்தர் கொடுத்த மனைவி நீ அம்மான்னு சொல்லி அடுத்த 10 பிள்ளைய பெற்று
அடே டே 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 நமக்கு ஒரு ரோல் மாடலாக வந்து எப்படி இருக்கிறாரு. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், மகிமை. இப்படிப்பட்ட மனுஷர்களால் தான் இன்றைக்கி தேசம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி என்னைக்கு நாம் வாழ, நம்ம தான் ஒருத்தர் சண்டை போட்டாச்சுன்னா அப்புறம் பேசவே மாட்டோம், மூஞ்ச இப்படி திருப்பிக்கிறோமே. எத்தனை பிரசங்கம் வரட்டும், எத்தனை வார்த்தை வரட்டும், கூட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் கை கொடுத்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நான் இங்கேருந்து அல்லேலியான்னு சொல்லிடுவேன். நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். சிலர்லாம் பேச மாட்டேங்க பாருங்கள், எனக்கு அதெல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். நான் பிரசங்கம் முடிச்சுட்டு அப்படியே 1.5 கண்ணு விட்டு பார்ப்பேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது, பாஸ்டர் 1.5 கண்ணு விட்டு பார்க்காரன்னு. நான் எதுக்கு பார்ப்பேன்னா, இவங்க கை கொடுக்குறாங்களா, இவங்க பேசுகிறாங்களா. ஸ்தோத்திரம். ஏன் பார்வை பிள்ளை அப்படி தான் இருக்கும். சரியாயிட்டாங்களா. ஸ்தோத்திரம். சரியாயிருங்க, இன்றைக்கி சரியாயிருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசிரியர். டைம் ஓடிடுச்சு. 3 காரியத்தை பார்த்தோம், 3-4 பார்த்தோம். சரி, முதல்ல யாரை பார்த்தோம்? ஆபிரகாம். ஆபிரகாமும் சாராளும் சேர்ந்து ஆகாரை புறக்கணித்து தள்ளுனாங்க. ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்தார், திருப்பி கொண்டு வந்து இன்றைக்கி பாருங்கள், தேசத்தில் காவாசி அவங்க தான் இருக்காங்க. தேசத்தில் காவாசி யார் தான் இருக்கா? அந்த குரூப்பு தான் என்ன செய்யுது, இருக்கா. அப்படி ஆசீர்வதிச்சிட்டார். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் பாருங்க, திருவார்த்தையா. என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தை சொன்னார்? ஏன் இப்படி பயப்பட? பெருகவே பெருக பண்ணுவேன். பெருக்கி தள்ளிட்டார். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். 2வதாக யாரை குறித்து சிந்தித்தோம்? மோசையை குறித்து பார்த்தோம். இஸ்ரவேலர்கள் அவரை தேவன் தனித்தன்மை உடையவராய் அவரை வச்சுருந்தார். அத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள். தேவனோடு போய் முகமுகமாய் பேசினார். அவர் முகம் பிரகாசித்திருந்தது. எவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. இவ்வளவு இருந்த பிறகும் அங்கே உள்ள அந்த விசுவாசிகள் மதிக்கவே இல்லை, புறக்கணிச்சாங்க, அசட்டை பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. வேற என்ன செஞ்சாங்க? மரியாதை இல்லாமல் பேசுனாங்க, விரோதமாக வந்தாங்க. கல்லை தூக்கிட்டான், இனிமே அவ்வளோதான் அப்படின்ட்டு கல்லையே தூக்கிட்டான் பாருங்க. இவங்களுக்காகவே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து, நேரத்தை கொடுத்து அர்ப்பணித்த அந்த மனுஷனை எனக்கெல்லாம் நான் படிக்கும்போது நமக்கெல்லாம் வர்றது ஒன்றுமே இல்லை, ஜுஜுபின்ட்டு நினச்சிட்டேன். இப்போ அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதியெல்லாம் யாராவது ஒன்று சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டாங்களே, அவன் என்ன சொல்லிட்டாங்களே, நமக்கு சொல்கிறதுக்கும் ஆட்கள் கரெக்டாக ஒரு ஆள் வந்துடும். உங்களை பார்த்து இவர் நீன்னு சொன்னார், அவன் இவன்னு பேசினார். ஐயா சொல்லிட்டாரா, ஐயோ ஐயோ சொல்லிட்டு அப்படி நான் நினைப்பேன். அல்லேலூயா. இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது அனானப்பட்ட மோசையே நீன்னு பேசினவன் என்ன பேச மாட்டானா? என்ன பேச மாட்டாங்களா? அல்லேலூயா. பேசுவாங்க. அல்லேலூயா. மனுஷன் புறக்கணிப்பான், மனுஷன் எதிர்த்து பேசுவான், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும். ஆனால் புறக்கணிக்காத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், வியாதி முற்றி போச்சா, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதில் இருந்து மாற்றம் கொடுப்பார். சமாதானம் இல்லையா, மனுஷன் சமாதானம் தருவார். வேறு யாரெல்லாம் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். சொந்தக்காரன் புறக்கணிப்பான். இந்த கல்யாண வீட்டில் போனால் தெரியும் பாருங்கள், அந்த ஏழை ஜனங்களை பாருங்கள், அப்படியே ஒதுங்கி இருக்கும், பாவம் போல் இருக்கும். அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் பேசணும். அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் புறக்கணித்து தள்ளின அவங்ககிட்ட போய் கை கொடுத்து, பணக்காரன்ட்டே பேசுவான், அறிவாளிகிட்டே பேசுவான். ஸ்தோத்திரம். இப்படி தான் பேசுகிற உலகம். நீங்கள் அவங்ககிட்ட போய் கை கொடுத்து, எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு, அவங்க கஷ்டப்பட்டது நம்ம கையிலேருந்து உங்கள்கிட்ட ரூபா இருந்ததுன்னா ஒரு 100, 200, ஒரு 500 கையில் கொடுத்துட்டா அவங்க ஒரு கண்ணீர் வடிப்பாங்க பாருங்கள். தாயே என்ன நினச்சிருக்க பாத்தியான்னு சொல்லுவாங்க பாருங்கள். பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதம் மடமடன்னு இங்கே இறங்கிடும். இங்கே கொடுக்கவும் அங்கேருந்து இங்கே இறங்கிடும். ப்ரைஸ் எல்லாம். நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரிய மாட்டேக்கு. கர்த்தர் யார், நான் யார், கர்த்தர் என்கிட்ட என்ன விரும்புகிறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியவே மாட்டேக்கு. ஏதோ வாரம் சபைக்கு, அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. 3வது யோபு குறித்து பார்த்தோம். யோபு அத்தனை பேரும் புறக்கணித்து தள்ளினான். பார்த்துட்டோமா? புறக்கணித்து தள்ளலாம். ஆனால் அத்தனை பேரையும் திருப்பியும் கொண்டு வர வச்சாரா? அனைவரும்னு இருக்குது. அனைவரும் அறிமுகமான அனைவரும்னா யாரெல்லாம்? அத்தனை பேரும். முதல்ல பார்த்தோம்ல, பந்து ஜனங்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், வேற சிறுவர்கள், வாலிபர்கள், வேலைக்காரன், வேலைக்காரி, அத்தனை பேரும் வந்துட்டான். எஜமா தெரியாமல் பேசிட்டேன், அன்னைக்கு பேசுனதை மனசில் வச்சுக்கிடாதீங்க. எப்படி? அல்லேலூயா. அப்படி ஒரு நாள் வரும். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அப்படி பேச வைப்பார். யார் நம்ம புறக்கணிச்சாங்களோ அவங்களே வந்து, சாமி நான் அன்றைக்கி புறக்கணிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. சும்மா வந்தவங்கெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க? என்ன காணிக்கைகளோடு, ஆமாம்,
நல்ல கிஃப்ட்டுகளோடு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இன்றைக்கி சந்தோஷமாக நீங்கள் போகணும். மனுஷன் என்னை புறக்கணிச்சிருக்கிறான், ஆனால் என் தேவன் என்னை புறக்கணிக்கவே மாட்டார். இது அப்படியே ஆண்டோட சொல்லுங்கள். ஆபிரகாம் ஆகாரை புறக்கணிச்சார், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை புறக்கணிச்சாங்க, யோபுவை அந்த குரூப் எல்லாம் ஆனால் நீர் யாரையுமே என்ன செய்யலை, புறக்கணிக்கலை. அதுபோல் என்னையும் நீர் புறக்கணிக்க மாட்டீரப்பா, என்ன புறக்கணிக்க மாட்டீரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். முழங்கால் பழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்மை புறக்கணிக்காத ஒரு தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். மனிதர்கள் புறக்கணிப்பார்கள், நாம் நம்பி இருக்கிறவர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், நம்முடைய பந்து ஜனம் நம்மை புறக்கணிக்கும், நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், நம்ம வேலை ஸ்தலத்திலே நம்மை புறக்கணிப்பார்கள், ஏன் சபையிலும் கூட நம்மை புறக்கணிக்க கூடும். ஆனால் நம்மை புறக்கணித்து தள்ளாத ஒரு தேவன் நம்மத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போகலாம், நீங்கள் தைரியமாக இந்த இடத்தை விட்டு போகலாம். தைரியமாக எப்படி? என்னை புறக்கணிக்காத ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். நான் ஏழை தான், எனக்கு சரியான சம்பளம் இல்லை தான், நான் சாதாரணமானவன் தான், நான் பலவீனன் தான், ஒரு சில வியாதிகள்லாம் எனக்கு இருக்குதான், எனக்கு கணவன் இல்லை தான், அல்லது மனைவி இல்லை தான், எனக்கு கணவன் மனைவி இருந்தும் அது இல்லாதது போல தான். ஐயோ, என் வாழ்க்கை எப்படி ஆயிட்டே, நரகமாயிட்டே, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா, என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, என்னுடைய வியாதியும் போயிருமா, டாக்டர் கூட சொல்லியிருக்காரு, புறக்கணிச்சிட்டாரு, இனிமேல் அவ்வளவுதான், இனிமேல் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க, நீங்கள் எத்தனை நாள் வாழ்வீங்கன்னு தெரியாது, இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவரே, டாக்டர் கூட புறக்கணிச்சிட்டாரு. ஆண்டவரே, நீர் என்னை புறக்கணிக்க மாட்டீர். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என்னை தருகிறேன், அப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இந்த வேளையில் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை தள்ள மாட்டேன் மகனே, நான் உன்னை புறக்கணித்து தள்ளல. நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, மனிதர்கள் தான் உன்னை தள்ளி இருக்கிறாங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனாகிய நான் உன்னை புறக்கணித்து தள்ளவே இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ இப்படியே இருக்க மாட்ட, உனக்கு ஒரு நல்ல உயர்வு உண்டாகும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாம் உன்னை பார்த்து, ஓ, இவன் இப்படி இருந்தானே, இப்படி இருந்தாளே, இப்ப இப்படி ஆயிட்டாளே என்று சொல்லக்கூடிய அளவு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். யோபுவை நான் அப்படி ஆசீர்வதிச்சேன்ல, அவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணா இருந்துச்சு, அவன் ஒரு ஓட்டை எடுத்து அப்படியே அதை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான், அவ்வளவு பலவீனத்தோடு இருந்தான், பிள்ளைகள் இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையை சூனியம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா நான் அவனை தள்ளல. அந்த ஜனங்கள் முன்பதாக அவனை தலை நிமிர்ந்து நடக்க வச்சேன். அநேகர் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, அதிசயப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. யோபினுடைய தேவனாகிய என்ன அவங்க வணங்கினாங்க, என்ன ஆராதிச்சாங்க, என்ன அவன் பிரதிபலிச்சான், நான் அவனை ஆசீர்வதிச்சேன். கர்த்தர் இன்னைக்கு அப்படி சொல்ல போகிறார் நம்ம பார்த்து. தைரியமா இருங்க, சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மத்தில் செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். புறக்கணித்த மனிதனும் புறக்கணிக்காத தேவன் என்கிற தலைப்பில் இந்த நாளில் எங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, ஒரு சிலரை ஆண்டவரே புறக்கணித்தார்கள், ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்களை புறக்கணிக்கவே இல்லை. ஆண்டவரே, அப்படியே நீர் எங்களையும் நீர் புறக்கணிக்க மாட்டீர். நாங்கள் தைரியமாக இருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சில குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் நீக்கி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவகாரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமென்.